ஒட்டுமொத்த சினிமாவையும் திரையரங்குகளையும் கையில் வச்சிருக்கிற இன்னைக்கு ஆள்கிற அரசாங்கம் இருக்குல்ல, திமுக அரசு, ரெட் ஜெயின், உதயநிதி ஸ்டாலின், இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க இன்னைக்கு பிவிஆர் சல்லியர்களுக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மண்ணின் படைப்புகளுக்கு நீண்ட நெடுங்காலமாக இவங்க ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்தே, இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஆளும்போதும் சரி, இவங்க ஒரு அற்புதமான படைப்பை எடுத்து கக்கத்தில் வச்சு கசக்கி காலி பண்ணுறது இருக்குல்ல, இது நீண்ட காலமாகவே நடந்துகிட்டு இருக்கு. இதுங்களுக்கெல்லாம் எதுவுமே நடக்காது, கெட்டது. முதலமைச்சர் சினிமாவில் நடித்தவர், அவங்க புள்ள சினிமாவில் நடித்தவர், அவங்க அப்பா தாத்தா சினிமாவில் நடித்தவர், திரைக்கதை வசனம் எழுதினவர், நாடகத்தில் நடித்தவர், சினிமா வாசனை மட்டுமே அதிகமாக நுகர்ந்த ஒரு குடும்பம், அதனால சம்பாரிச்சு பொருளாதாரமும் ஆட்சி அதிகாரத்துக்கும் போன ஒரு 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 குடும்பம். இது ஏன் இதை பார்க்கறத விட என்ன வேலை? சரி, ரைட்டு, இதை விட்டுட்டு நீங்க நாட்டு மக்களுக்காக என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது சொல்லுங்க. தமிழ் மண்ணுக்குரிய தலைவன் வந்தாலும் அவனுக்கும் வாய் அடைக்கிறதுக்கு தேவையானதை போட்டுருது, எவனையும் அதிகாரத்தில் சேர்க்கறது இல்லை, ஆட்சியில் பங்குன்னு கேட்டால் கதவை இழுத்து மூடிடுறது. இல்லை, இவங்கெல்லாம் கூட்டணியில் இல்லைன்ன உடனே இந்த மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாத கூட்டம் 50 வருஷமாக நின்றுக்கிட்டு இருக்குது. சம்மந்தப்பட்டவன் அடித்து பிடிச்சிட்டு ஓடி போய் வாசலில் நின்றுட்டு நான் இருக்கேனான்னு கேட்குறேன். நீ இல்லைன்னா அவங்களே இல்லைங்கிறத நீ என்னைக்கு தெரிஞ்சுக்க போகிற? இதெல்லாம் பார்க்க வெறுப்பாக இருக்குது. அந்த வெறுப்பு இன்னும் அதிகமாக இருக்கா? அதிகமாவா? தலைக்கேறி நிற்குது, கூப்பிட்டு வச்சு ஓங்கி அறையலாமாங்கிற அளவுக்கு. ஏன்னா லைக்காங்கிற ஒரு நிறுவனம் வந்தது, பல 100 கோடிகளை கொண்டுட்டு போட்டு படம் எடுத்தாங்க. எடுத்த எல்லா படமும் பெரிய பெரிய நடிகர்கள், எல்லா பெரிய நடிகர்களும் நடித்தாங்க. அதுக்கு ஆடியோலாம் சிங்கப்பூரில் நடக்கும், மலேசியாவில் நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கும். இன்னைக்கு எல்லா அலுவலகத்தையும் இழுத்து பூட்டுவிட்டு ஏறக்குறைய இன்னும் அதுக்கு ஒரு மங்களம் பாடலை. ஏன் நடந்தது? அப்போ நீங்கள் கமர்ஷியலாக படம் எடுத்தீங்க தானே, கமர்ஷியல் படம் தானே எடுத்தீங்க, என்ன ஆச்சு? என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதை தீர்மானிக்காதீங்க. நீ இந்த மண்ணுக்குரிய படைப்பை, இனத்துக்குரிய படைப்பை கொடுக்கும்போது போட்டே ஆகணும். நீ போடலைன்னு சொன்னால் சல்லியர்களுக்கு நடந்த மாதிரிலாம் தொடர்ந்து இப்படி நடக்காது. கண்டனம் தெரிவித்தாங்க, பேசினாங்க, சரி இது இப்படியே விட்டாங்க, அடுத்த ஒரு படைப்பு அதையும் இப்படியே விட்டுலான்னா இதெல்லாம் நடக்காது. எங்கே எப்போ சிக்கலாகும்னு சொல்லவே முடியாது. அதனால் இந்த வேலையெல்லாம் நிறுத்திக்கணும், எல்லாருமே நிறுத்திக்கணும். எவையெல்லாம் இதுக்கு பின்புலத்தில் இருக்கிறானோ, எவையெல்லாம் இதை தொடர்ந்து செய்யலாம், தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்துக்கிட்டு இவனுள்ள ஏறி மிதித்து தோல் மேலே ஏறிக்கிட்டு கடைசி வரைக்கும் அடிமையாக வச்சுக்கலான்னா எங்கள் தோல் மேலே தான் இருக்குது. அப்படியே பிடிச்சி கரகரன்னு சுற்றி கீழே அடித்தா தாங்காது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு இயக்குனர், தமிழ் பேரரசு கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வ. கௌதமன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் சல்லியர்கள் திரைப்படம் தொடர்பாக ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ரொம்ப ஆக்ரோஷமாக பல கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தீங்க. நார்மலாகவே கௌதமன் அவர்களுடைய கருத்து பயங்கர ஆக்ரோஷமாக தான் இருக்கும். அதில் குறிப்பாக நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் சல்லியர்கள் திரைப்படத்திற்கு 27 திரையரங்குகள் தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. சென்னையில் ஒரு திரையரங்கு கூட கொடுக்கல, அதுலேயும் குறிப்பாக பிவிஆர் திரையரங்குகளில் ஒரு ஷோ கூட கொடுக்கல அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக இருந்தது. அதில் குறிப்பாக நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் எல்லா தேட்டரையும் நீங்களே வச்சுக்குவீங்க, பராசக்திக்கு என்ன நடக்க போகுது, ஜனநாயகனுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. அதற்குண்டான அர்த்தம் என்ன சார்? அதாவது நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் சொன்னதில் சில மாற்று கருத்துகள் இருக்குது. மொத்தம் 27 திரையரங்குகள்ங்கிறது உண்மை. 27 திரையரங்குகள்லையும் ஒரு காட்சி காலைல 10 மணி அல்லது விளங்காத ஒரு கூட்டம் வராத ஒரு காட்சி. இன்னொன்று சென்னையில் 2 காட்சி கொடுத்துருந்துருக்காங்க. பிவிஆரில் தான் ஒரு காட்சி கூட கொடுக்கலையே. சென்னையில் 2 திரையரங்கு, அதில் ஒன்று ரோஹிணின்னு நினைக்கிறேன், சுரேஷ் காமாட்சி அவர்கள் பேசும்போது நான் கவனித்தது. அந்த லிஸ்ட்டையும் பார்த்தேன். இன்னொன்று ஏதோ ஈசிஆர் பக்கமே ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆனால் பிவிஆர் இல்லை. சரி, அது போகட்டும். நீங்கள் நேரடியாகவே சிக்கலுக்குள்ள இன்னொரு சிக்கலை கொண்டுட்டு கேட்குறேன். அது பரவாயில்ல தானே, உங்கள் வேலை. அதாவது எல்லா திரையரங்குகளும் நீங்களே வச்சுக்குவீங்க. என்ன சொன்னீங்க? எல்லா திரையரங்களும் நீங்களே வச்சுக்குவீங்க, பராசக்திக்கு என்ன நடக்க போகுது, ஜனநாயகனுக்கு என்ன நடக்க போகுது? இதுங்களுக்கெல்லாம் எதுவுமே நடக்காது, கெட்டது. ஆமாம். அதாவது எவன் உணர்வுபூர்வமாக நேர்மையாக இந்த மண்ணுக்காகவும் இனத்துக்காகவும் இந்த மண்ணுக்குரியவன் படம் எடுக்கிறானோ அவனுக்கு தான் பிரச்சனை.
அதுவும் சிறு முதலீட்டில் எடுக்கிற தரமான படங்களுக்குங்கிறது எப்பவுமே பிரச்சனை. அதுதான் வந்து நின்னது குறிப்பாக சல்லியர்களுக்கு. சல்லியர்கள்ங்கிறது வீரம் செறிந்த எங்களுடைய ஈழ மண்ணின் விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு தீத்துளி. அந்த படைப்பு பகைவர்க்கும் அருள்வாய் நன்னெஞ்சே அப்படிங்கிறது வந்து எந்த இனத்திலையும் இல்லாத ஒன்று. எதிரிகிட்ட எப்படி கருணை காட்டுறது, அதுவும் போர்க்களத்தில் எப்படி காட்டுறது? சாத்தியமே இல்லை. மனிதனாக இருக்கிறவன் எவனுமே சண்டை போடுற இடத்துல கருணைங்கிறதும், அதுவும் குறிப்பாக போர்க்களத்தில் இனம் சார்ந்து நீங்கள் எல்லாம் மீறி வந்து மண்ணை அபகரிக்கிறது, பெண்ணை சிதைக்கிறது, மானத்தை வேற இருக்கிறது, உயிரை பறிக்கிறது, உரிமையை சிதைக்கிறது, இதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு குரூரமான காட்டு மிராண்டித்தனமான சிங்கள இராணுவத்துக்கு எதிராக வீரத்தோடும் அறத்தோடும் போரிடுகிற ஒரு கூட்டம். எங்களுடைய தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அந்த படையில் எதிரி அடிபட்டு விழுந்து அவன் குற்ற உயிரும் கொலை உயிருமாக கிடக்கும்போது கூட மீதம் இருக்கிற உயிரை போக்காம அவனை தாங்கி தூக்கி அவனுக்கு ரத்தம் தேவைப்பட்ட தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்து காப்பாற்றுகிற ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படைப்பு மருத்துவ போராளிகளுடைய அவங்களுடைய வாழ்க்கை தான் அந்த சல்லியர்கள். இப்போ அதுக்கு இன்னைக்கு வந்து பிவிஆர் வந்து திரையரங்கம் தரல அப்படிங்கிறத விடவும் ஒட்டுமொத்த சினிமாவையும் திரையரங்குகளையும் கையில் வச்சிருக்கிற இன்னைக்கு ஆள்கிற அரசாங்கம் இருக்குல்ல, திமுக அரசு, ரெட் ஜெயின், உதயநிதி ஸ்டாலின், இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க இன்னைக்கு பிவிஆர் வந்து சல்லியர்களுக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மண்ணின் படைப்புகளுக்கு நீண்ட நெடுங்காலமாக இவங்க ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்தே, இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஆளும்போதும் சரி, இவங்க வந்து ஒரு அற்புதமான படைப்பை எடுத்து கக்கத்தில் வச்சு கசக்கி காலி பண்ணுறது இருக்குல்ல, இது வந்து நீண்ட காலமாகவே நடந்துகிட்டு இருக்கு. படையாண்ட மாவீராவுக்கு நடந்தது. படையாண்ட மாவீராவுக்கு எனக்கு திரையரங்கு கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை, கொடுத்ததுக்கு அப்புறம் அதை விட்டு எடுக்கிறதுல தான் அவங்க குறியா நின்னாங்க. அப்படியா? ஆமாம். நீங்கள் வந்து ஏன்னா நான் அதில் கேட்டிருக்கேன், எத்தனை பேர் சட்டமன்றத்தில் தமிழன் அமைச்சர், எத்தனை பேர் எம்எல்ஏ தமிழர்கள், 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் தமிழன் இல்லை, 70க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தமிழர்கள் இல்லை. இப்போ அப்படி இருக்கும்போது இது என்ன பண்ணுறேன், ஏன் இன்னும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை? இந்த கேள்விகள்ல இருந்து இந்த மண்ணுக்கு எதிராக, இந்த மொழிக்கு எதிரான கூட்டம் அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணுதோ அத்தனையும் தோல் உரிச்சு காட்டியிருந்தேன், நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப இந்த கேள்வியெல்லாம் திரையரங்கத்தில் கூட்டத்தோடு இருக்கிற இந்த மண்ணிற்குரிய மக்களுக்குள்ள போய் அது ஒரு கேள்வியை எழுப்பி அது ஒரு அவர்களுடைய சிந்தனையை தூண்டுறதுங்கிறது இவங்க ஏற்க முடியாது. இப்போ சல்லியர்கள் வந்து இவங்க இதுக்குள்ள இருக்காங்களா இல்லையாங்கிறத ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். வெறும் பிவிஆர் மட்டும் துணிஞ்சு இந்த மண்ணில் பொழப்பு நடத்த வந்த கூட்டம் இதை பண்ணியிருக்கும்னு நான் நம்பலை. இது யாரோட எந்த தைரியத்தில்? இது ஏற்கனவே ஈழப்படைப்புகளுக்கு இங்கே வந்து சிக்கலை உருவாக்கின நிலையில் இங்கே எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் கிளம்பியிருக்குங்கிறது நீண்ட காலமாக ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒன்றும் இங்கே தமிழை வந்து சூடு சொரணை இல்லாத வேடிக்கை பார்த்துட்டுல நின்ன சம்பவங்கள்லாம் இங்கே இல்லை. எத்தனையோ மாணவர்கள் போய் பெட்ரோல் குண்டு வீசினதெல்லாம் இருக்குது, திரையரங்கத்தை அடிச்சு நொறுக்குனதெல்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி படங்கள், சந்தோஷ் சிவன் எடுத்த படங்கள்லாம் அங்கே நடந்திருக்கு. அப்போ அப்படி இருக்கிறப்ப இந்த படத்தை நான் எங்கள் ஒரு ஸ்க்ரீன் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க வந்து முடிவெடுத்ததுங்கிறது பிவிஆர் நிச்சயமாக பின்னாடி வந்து ஆதரவு இல்லாத இது நடக்காது அப்படிங்கிறத நான் நம்புறேன், உறுதியாக நம்புறேன். ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு இல்லாட்டி போனா ஒட்டுமொத்த சினிமாவின் கையில் வச்சிருக்கிற ஆளுங்கட்சி ரெட் ஜெயண்ட்ங்கிற ஒரு நிறுவனம் ஏப்பா இப்படி நடந்தா பின்னாடி பிரச்சனை வரும்பான்னு சொல்லணுமா இல்லையா? சரி, பிரச்சனை நடந்துச்சு. சுரேஷ் காமாட்சி, நான், அந்த படத்தினுடைய இயக்குனர் எல்லாமே பேசிட்டோம். இதுக்கப்புறம் என்ன மாற்றம் நடந்தது? இந்த 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 இனத்தில் பிறந்த சில தலைவர்கள் பேருக்கோ தேவைக்கோ அல்லது உணர்வுபூர்வமாகவோ எத்தனையோ கண்டனங்களை தெரிவிச்சிட்டாங்க, அறிக்கையின் மூலமாக, சில ஊடக சந்திப்பு மூலமாக. ஆனாலும் இங்கே என்ன மாற்றம் நடந்தது? இந்த சினிமா மூலமாக சம்பாரித்து டேக்ஸ் வாங்கி ஆட்சி நடத்துகிறதுல அதுலேயும் ஒரு பெரிய பங்கு இருக்குது. சினிமா கொடுக்கறதில்ல, பெரிய பெரிய அளவில் போகுது வரி. அப்போ அப்படி இருக்கிறப்ப இங்கே இப்படி ஒரு படைப்பு, இந்த படைப்பு இப்படி வீழ்த்தப்படுது அப்படிங்கும்போது இதுக்கும் பொறுப்பு முதலமைச்சர் தானே. அப்போ உங்களுக்கு வந்து
காவல்துறையும் உளவுத்துறையும் சொல்லலையா? இத்தனை தலைவர்கள் அறிக்கை விடும்போது இவ்வளவு பேர் இப்படி பேசுறாங்கும்போது தெரியாதா? இல்ல செய்தியாளர் சந்திப்புல சுரேஷ் காமாட்சி சொல்றாரு, இது படம் ரிலீஸ் ஆகல அப்படிங்கறதெல்லாம் நான் சிஎம்ட்ட எடுத்துட்டு போய் பேச முடியுமா? அவங்களுக்கு அரசு பிரச்சனை நிறைய இருக்கு. அது அவருடைய கருத்தியல். அப்ப அரசு அவரும் சினிமாவில் நடிச்சவர் தானே. ஆமா, முதலமைச்சர் சினிமாவில் நடிச்சவர், அவங்க புள்ள சினிமாவில் நடிச்சவர், அவங்க அப்பா தாத்தா சினிமாவில் நடிச்சவர், திரைக்கதை வசனம் எழுதினவர், நாடகத்தில் நடித்தவர், சினிமா வாசனை மட்டுமே அதிகமாக நுகர்ந்த ஒரு குடும்பம். அதனால் சம்பாரித்து பொருளாதாரமும் ஆட்சி அதிகாரத்துக்கும் போன ஒரு 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 குடும்பம். இது வந்து ஏன் இதை பார்க்கறத விட என்ன வேலை? நான் சொல்கிறது சரி ரைட்டு, இதை விட்டுட்டு நீங்கள் நாட்டு மக்களுக்காக என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது சொல்லுங்கள். இங்கே ஒரு இந்த மக்களுக்கு இங்கே கஷ்டப்படுறாங்க, அதுக்காக நான் அந்த மக்களோட போய் நின்ன, விவசாயிகளோட நின்ன, மீனவர்களோட நின்ன. நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க, சென்னையில் தானே இருக்கீங்க, நீங்கள் சினிமா பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, சினிமாவில் இருக்கிறவங்களோட தினம் தொடர்பில் தானே இருக்கீங்க, கூட இருக்கிற எல்லாருமே சினிமாக்காரவங்க தானே. அப்போ இப்படி ஒரு பிரச்சனைன்னா சொல்ல மாட்டாங்களா? சுரேஷ் காமாட்சி அவருடைய இதுக்கு அவர் சொல்லியிருக்கலாம், இதை நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, எடுத்துகிட்டு போனாலும் போகலைன்னாலும் இது தெரியாமல் இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா? இப்படி ஒரு பிரச்சனை வந்தது தெரியும்னு நினைக்கிறீங்களா, தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ வாய்ப்பு இருக்கும்போது அதை தீர்த்து வைக்க வேண்டியது தானே. இது நடந்து எத்தனை நாள் ஆச்சு இப்போ இந்த பேட்டி கொடுக்கறதுல? ஆக்சுவலாக 4 நாள் கிட்ட ஆயிடுச்சு. 4 நாள் அப்போ என்ன செய்றீங்க நீங்கள்? ஒன்றும் கோயம்புத்தூரில் சேலத்தில் நடக்கலையா? அதனால் இது வந்து இதெல்லாம் ஒரு வகையான கூட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து. ஆமாம், இல்லைன்னா இந்நேரம் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கணும்ல. ஏன்ப்பா இப்படி ஒரு படைப்புப்பா, அது என்னப்பா இந்திய தணிக்கை கூட சான்றிதழ் தானே கொடுத்துருக்கு. சும்மா திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போய் நீ இந்த படத்தை போடுன்னு சொல்லலை, அல்லது இந்த படத்தை போட்டால் தேட்டருக்கு ஆபத்துன்னு எவனும் இங்கே வந்து அச்சுறுத்தல் பண்ணலை. இந்த படத்தை போட்டிங்கன்னா நடக்கிறது வேற, நீ ஏதாவது ஒரு குழு வந்து போராட்டம் பண்ணிச்சா? இல்லைல்ல. அப்போ என்ன புட்டு போட்டாலும் போட்டிருப்ப மொழிய. அதாவது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, என் கூட ஒரு சரியான ஒரு நேர்மையான கூட்டம் இருந்திருந்தா கோட்டையிலே நான் பூட்டு போட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு கூட்டம் உங்களுக்கு இது வரைக்குமே அமையலையா? இல்லை, அமையலைங்கிறது இல்லை, எல்லாமே ஒரு கட்டத்தில் எப்படி மாறுறாங்கங்கிறது மாறிக்கிட்டே இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஆமாம். ரெண்டாவது, இப்போ நீங்கள் அதெல்லாம் சொல்கிறதுக்கே கூச்சமாக இருக்குது. என்ன நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இப்போ எந்த கருத்தியலும் நான் வந்து மறைச்சி பேசினதில்லை, பூடகமாக பேசினதில்லை. என்னைக்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்க? இல்லை. சரி, நான் போராட வந்த காலத்திலேருந்து அல்லது படைப்பு செய்ய ஆரம்பித்த காலத்திலேருந்து எங்கேயாவது படைப்புலையோ என்னுடைய போராட்ட காலத்திலையோ ஒரு ஒப்பனையோ நடிப்போ ஏமாற்றுத்தனமோ இதை வச்சுட்டு ஏதாவது நான் வந்து பலனடைஞ்சதோ நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. இல்லை. அப்போ இதேமாரி போராட்ட காலத்துக்கு வந்தவங்க எல்லாரும் அப்படி இருக்காங்களா? அரசியலாவோ போராட்ட காலத்துக்கு தனிப்பட்ட அரசியல் அல்லாமலோ போராட்ட காலத்துக்கு வந்தவங்க, அது அந்த இடமா இருந்தாலும் அரசியல் களமாக இருந்தாலும் யாராவது இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதா? அப்போ அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரே குரலாக அறத்தோட நேர்மையோட நிற்கும்போது எல்லாருமே தடமாறி போன நிலையில் நீங்கள் என்ன செய்யறது? என்னைக்கும் நான் வந்து என்னுடைய நிலையிலிருந்து பின்வாங்கல, ஆனால் வந்த கூட்டம்லாம் வேற வேற மாதிரி ஆனதுக்கு பிறகு ஒரு அயற்சி வரும்ல. ஆனாங்களா, மாற்றப்பட்டாங்களா, எப்படி? அதெல்லாம் அந்த ஆய்வு நீங்கள் தான் எடுக்கணும், மக்கள் தான் எடுக்கணும். ஆனால் இல்லை, கூட இருந்து பயணிச்ச உங்களுக்கு தெரியும். அதான் சொல்றேன், அதெல்லாம் வந்து பார்வையாளர்களும் அல்லது ஆய்வாளர்களும் அல்லது இதை பற்றி சிந்திக்க வேண்டிய இந்த மண்ணிற்குரிய அடுத்த தலைமுறையும் தான் யோசிக்கணும். இல்லை, செய்தியாளர் சந்திப்பில் கூட அவனியாபுரத்தில் என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்துருப்பீங்க, கத்திப்பாறையில் என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்துருப்பீங்க அப்படின்னீங்க. இப்போ உங்களுடைய சினிமா பயணம் அதுலேருந்து வந்தது அப்படிங்கிற உங்களுக்கு நீங்களே கிட்டத்தட்ட ஒரு செகண்ட்ல டக்குன்னு கத்திப்பாராவே ஸ்டன்னிங் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு மேஜிக் ஒன்று பண்ண முடியுது. அது மேஜிக் இல்லை, அது பெருங்கோவம். கோவம் தான். அந்த கோவத்தினால பார்க்குறப்ப டக்குன்னு ஒரு விஷயம் ஒன்று பண்ண முடியுது அப்படின்னா அதை தொடர்ச்சியாக பண்ணியிருந்தா இன்னைக்கு இவ்வளோ தூரம் பேச வேண்டிய ஒரு நிலைமை. இந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தா. அதாவது அதான் சொல்றேனே, இது பெருந்திரளாக மாறணும். என்கிட்ட இருக்கிற கோபம் எனக்கு மட்டுமே இருந்து நான் மட்டுமே நின்று எரிய முடியாது. முத்துக்குமார் மாரி இந்த கோபம் ஒரு காலமும் மாறாது, என் தலை சாயிற வரைக்கும் மாறாது. அதான் அயற்சி. இல்லை, அயற்சி மீன்ஸ் நீங்க இருக்கிறவெல்லாம் துரோகியா நேர்மையற்றவனா மாறும்போது உங்களுக்கு வராதா? நான் கேட்குறேன், வருமா வராதா? அந்த அயற்சியை தான் சொல்கிறேன். அதுக்காக நான் பின்னுக்கு போய் இனி நம்ம அடுத்த கட்டமாக எதுவுமே செய்ய மாட்டேங்கிறதுல அதை விட பயங்கரமாக நிற்க வேண்டிய நேரம் வந்ததுன்னா, காலம் சொல்லுச்சுன்னா, இயற்கை எனக்கு உத்தரவிட்டதுன்னா, எவனாக இருந்தாலும் இல்லை, நான் எப்பவும் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், எவனாக இருந்தாலும் நான் விட மாட்டேன். என் மண்ணுக்காக நிற்கிறதுலேருந்து நான் ஒரு காலமும் பின்வாங்க போகிறதும் இல்லை. அது இப்போ பார்த்தீங்களா, படையாண்ட மாவீராவில் படைப்பாக வந்தது, அடுத்தது ஒரு படைப்பாக வரும். இல்லாட்டினா ஜல்லிக்கட்டு கத்திப்பாராவோட பயங்கரமானதாக வந்து நிற்கும்.
போராட்டங்களமே வந்து நிற்கும். ஏன்னா எனக்கு எப்பவும் எண்ணிக்கையோ பெருங்கூட்டமோ தேவையில்லை. ஏன்னா நான் உயிரற்ற ஒரு பன்றி கூட்டங்களை வச்சுக்கிட்டு நான் போராட்ட களத்துக்கு போகிறதில்ல. இந்த வார்த்தையை சொல்கிறது சரியா என்னன்னு தெரில. ஒரு புலி கூட்டம், இந்த புலி கூட்டத்துக்கு எண்ணிக்கை பெருசாக இருக்குன்னு அவசியம் இல்லை. யாருமே இல்லைன்னாலும் நிற்க வேண்டிய இடத்துல நான் நின்றுருவேன். அதனால் அதெல்லாம் ஒரு இதுவே இல்லை. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாமே சோரம் போகிற மாதிரி போயிட்டு இருந்தா இது எங்கே போகிறதுங்கிறது தான். இது என்ன 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 செய்யறது என்ன செய்யறது? இப்போ இவ்வளோ சொல்கிறீங்க, இப்போ இவங்க வந்து திட்டமிட்டு தான் படத்தை முடக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. திட்டமிட்டு முடக்கிறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஏங்க ஒரே ஒரு விழிப்பும் உணர்வும் இங்கே வந்து துளிர்க்குதுன்னா, இந்த கூட்டத்தை மந்தைகளாக வச்சு அடிமையாக வச்சு ஆண்டுகிட்டு இருக்கிற கூட்டம் அலறத்தான் செய்யும். அப்போ நீங்கள் இதிலிருந்து ஒரு தெளிவு பிறந்துடக்கூடாதுங்கிறது தான். அதுக்கு தான் குடிக்க வைக்கிறது. ஒரு அதிகார வர்க்கம் அரசு குடிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு மண்ணில் ஏற்படுகிற மாற்றத்தை, ஒரு புரட்சியை தடுக்கிறது தான் அது. அப்புறம் சாதி மதம் இவனுங்களை அடிச்சுக்க விடுறது, இந்த மண்ணுக்குரியவனை ஒன்று சேர விடாமல் பார்த்துக்கிறது, மீறி ஒன்று சேர்ற இது வந்தாலும் அங்கங்கே வளர்த்து வச்சிருக்குல்ல தீனி போட்டு அங்கங்கே இருக்கிற கூட்டம் இந்த மண்ணுக்குரிய தலைவனையே வந்து கெடுத்து சிதைச்சி சண்டை போட வச்சு சிக்கலாக்குறதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் இந்த கூட்டங்கள் வந்து தீனி போட்டுக்கிட்டே இருக்கு. கூட்டங்கள்னு யார் சார்? திமுக திராவிட கூட்டம். இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத அது அத்தனை பேரையும் குறிக்கும். அது திராவிடம் மட்டும் இல்லை, அது ஆரியமும் வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து மதத்தால் சண்டையை உருவாக்குறது யாரு? சாதியால் சண்டையை உருவாக்குறது யாரு? சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரியாதுங்கிறதுலாம் இல்லை. சும்மா நீங்கள் கேட்டு நானே பதில் சொல்கிறதுங்கிறது இல்லை. சும்மா சொல்லுங்களேன். உங்களுக்கும் அறிவு இருக்குது, ஊடகம் தானே, ஊடகத்தில் தானே இருக்கீங்க நீண்ட காலமாக. சாதியால் இந்த மண்ணில் சண்டையை உருவாக்குறது யார்? சும்மா சொல்லுங்களேன். அது சம்மந்தப்பட்ட இல்லை, நீங்கள் சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியாது, உங்கள் கண்ணுக்கு தெரியும். மதத்தால் யார் சண்டையை உருவாக்குறது? நீங்கள் வாயால் சொல்லனாலும் உங்களுக்குள்ள சொல்லணுங்கிற குரலும் வரும். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மண்ணுக்குரியவனை மதமாக சாதியாக சண்டை போட வச்சுட்டு இந்த அதிகாரத்தை ருசிக்கிறதுங்கிறது இன்னும் எவ்வளோ காலத்துக்கு நடக்கிறதுனா இனிமேல் நடக்காது அப்படிங்கிற மாதிரி. நடக்காதுன்னு எப்படி சொல்கிறது? அதான் இங்கே தீனி போட்டு வச்சுருக்குது. இங்கே தீனி போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த எந்த தமிழ் மண்ணுக்குரிய தலைவன் வந்தாலும் அவனுக்கும் வாய் அடைக்கிறதுக்கு தேவையானதை போட்டுருது. எவனையும் அதிகாரத்தில் சேர்க்கறது இல்லை. ஆட்சியில் பங்குன்னு கேட்டால் கதவை இழுத்து மூடிடுறது. இல்லை இவங்கெல்லாம் கூட்டணியில் இல்லைன்ன உடனே இந்த மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாத கூட்டம் 50 வருஷமாக நின்றுக்கிட்டு இருக்குது. சம்மந்தப்பட்டவன் அடித்து பிடிச்சிட்டு ஓடி போய் வாசலில் நின்றுட்டு நான் இருக்கேனான்னு கேட்குறேன். நீ இல்லைன்னா அவங்களே இல்லைங்கிறது நீ என்னைக்கு தெரிஞ்சுக்க போகிற? மண்ணுக்கான தலைவர்களை சாதிய தலைவர்னே வச்சுங்க. கேட்டால் நாங்களாம் சாதி தலைவர் இல்லை மக, இதெல்லாம் ஒரு மானங்கட்ட இது. நீ உன் சாதியை வச்சு தான் ஒரு தலைவனாக இருக்குன்னா ஆமான்னு சொல்லிட்டு போ. ஆனால் நீங்கள் எவனை கேட்டாலும் என்னெல்லாம் சாதி தலைவனை சேர்க்காதீங்க, நான் சமத்துவத்துக்காக. நீ உனக்கு ஓட்டு போடுறவன் யாரு? உன் பக்கத்தில் இருக்கிறவன் யாரு? நீ முதல்ல அதை ஒத்துக்கிட்டாதான் உன் சாதிக்கே நீ உண்மையா இருக்க முடியும். ஒரு குறுகிய ஒரு மக்களுக்கு மட்டும் நீ தலைவன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. சும்மா இதைத்தான் பேசிட்டு தெரியக்கூடாதுங்கிற நானு. நீ அந்த சாதிக்கு தலைவனா தானே வந்திருக்க. யாருனாலும் வச்சுங்க, நீங்க கற்பனையில பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க, கற்பனை கேட்கறவங்க யார் வேணாலும் வச்சுங்க. நீ அந்த சாதிக்கு தானே தலைவனா வந்திருக்க. இல்ல நான் சமத்துவத்துக்கு நான் எல்லாருக்காக தலை. ஏன் பொய் ஏமாத்து? நீ இப்படி சொல்ல நீ உன்னுடைய சாதிக்க உண்மையா இல்லைங்கிறது தான். நான் என்ன சொல்றேன்னா, தமிழர் குடிகள்னு ஆகிப்போச்சு. நல்லா தெரியும் அவன் நம்ம சாதிக்கு ஓட்டு போட மாட்டாப்பா. இதெல்லாம் பேசிக்கணும். அறைக்குள்ள பேசிக்கணும். குடிச்சிட்டு பேசுவான், குடிக்காத பேசுவான், கத்தி பேசுவான், கதறி பேசுவான், ராத்திரி முழுக்க பேசுவான், இதெல்லாம் பேசணும். ஆனால் மைக்கு கிடைச்சிட்டா மட்டும் அவன் பயங்கரமான ஒரு தியாகி, இந்த மண்ணை இனத்தை காக்க வந்தான். இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழர் ஒரு சாதிக்கான தலைவனாக இருந்தாலும் தமிழ் மண் பறிபோகுதுன்னா, தமிழர்கள் பறி போகிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் துடிக்க தான் செய்யுது. நான் அதையும் பார்த்துருக்கேன். ஆனால் நீ ஏன் பொய் வேஷம் எதுக்கு போடுறேங்கிறது தான். சரி, அந்தந்த சமூகத்துக்கு தலைவனாக இருக்கிறவன் அத்தனை பேரும் சேர்ந்து ஒன்றா நின்று ஒட்டுமொத்தமாக தமிழ் தாயை, தமிழ் மண்ணை, தமிழ் மொழியை காப்பாற்றுங்கிறது தானே. அப்புறம் எவனாவது பிச்சை போட்டான் இல்லை வாயில் ஏதாவது போட்டான்னா ஓடி போய் கவிக்கிட்டு அவனை கூட நிற்கிறது. உன் சகோதரனே அடிக்க சொன்னான்னா அடிக்கிறது, கருத்தியலா காட்சியா, இதெல்லாம் எதுக்குங்கிறேன் நான். அப்போ இங்கே எல்லாமே பொய்யா இருக்குது. நீங்கள் கேட்டிங்களா ஒரு அயற்சி என்னன்னு? இதெல்லாம் பார்க்க வெறுப்பாக இருக்குது. அந்த வெறுப்பு இன்னும் அதிகமாக இருக்கா? அதிகமாவா? தலைக்கேறி நிற்குது. கூப்பிட்டு வச்சு ஓங்கி அறையலாமாங்கிற அளவுக்கு. ஏன்னா நானே என்னை மாற்றிட்டு நான் மாறி போயிடுவனோ அப்படிங்கிற நிலை வருது. ஆனால் செத்தாலும் நான் மாற மாட்டேன், அது வேற விஷயம். ஆனால் அப்படி ஒரு மனநிலை, ஒரு வெறுப்பை கொடுக்கறது இருக்குல்ல. இவ்வளவு காலம் இந்த மண்ணுக்காக நான் மட்டும் இல்லை, என் தந்தை நின்னார் 85 வயசு வரைக்கும்.
தோழர் தமிழரசனோட. எங்கள் குடும்பம் அவ்வளவு பெரிய அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட குடும்பம். 13 வயசுல நானும் தாக்கப்பட்ட அதிகார வர்க்கத்தால். அப்போ அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் நான் நிற்கிறேன், நாளைக்கும் நிற்க தயாராக இருக்கேன். ஏதோ ஒரு வகையில் போராடிவிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல பலன் அடைஞ்சிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாங்கிறது இல்லை. ஏதாவது ஒரு களத்தில் இந்த மண்ணின் உரிமையை மீட்கிற இடத்துல நின்று போராடி அங்கே செத்தாதான் இந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் இப்படி எங்கே பார்த்தாலும் சோரம் போகிறதும் பொய்யா பேசுகிறதும் நோட்டுக்கும் சீட்டுக்கும் ஓடி போய் நின்று இந்த மண்ணை அடிமைப்படுத்தி இந்த இனத்தினுடைய தலை நிமிர்வை நீ என்னடா தடுக்கிறது? எதிரி திராவிடமோ ஆரியமோ அல்லது இந்த மொழிக்கு இனத்துக்கு சம்பந்தம் இல்லாத கூட்டம். நாங்கள் அதை ஒன்றுமே இல்லாத ஆக்குறோம். அந்த பொறுப்பை எங்கிட்ட கொடுங்கன்னு போய் நிற்கிறது இருக்குல்ல, பிரிஞ்சு அதுதான் வழியை நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெருவழியை தருது. இப்போ இந்த படம் தடுப்புக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் சல்லியர்கள் தடுப்பு. சல்லியர்கள் மட்டும் இல்லைங்க, இந்த இனத்தினுடைய தலைநிமிர்வுக்கே நான் இவ்வளவு தடுப்பு இருக்குன்ற நீங்கள் படத்தை வெறும் சல்லியர்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிறத வச்சு சொல்கிறோம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திரைத்துறையில் இந்த படைப்புக்கு, இது போன்ற படைப்புக்கு, இந்த இனத்துக்கான படைப்புக்கு, இந்த இனத்துக்கான வரலாறு சொல்கிற படைப்புகளுக்கு இந்த சிக்கல் இருக்குன்னு சொல்கிறேன். இனத்துக்கே சிக்கல் இருக்குன்னு சொல்கிறேன். இல்லை, இப்போது ஒரு பிஸ்னஸ் வேல்யூ உள்ள ஒரு விஷயங்கள் அதுக்குள்ளே இருந்திருந்தா கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ் அதிகம் கிடைச்சிருக்குமா? அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சில்க் ஸ்மிதா மாரி வந்தால் எல்லாரும் பாருங்க. அதுக்கு ஏன் அங்கே கவர்ச்சி? அதுதான். அப்புறம் நீங்கள் என்ன வியாபார நோக்கம் உள்ள அது எதை வியாபாரம்னு சொல்கிறீங்க? ஒரு முகம் தெரிந்த ஒரு நடிகர். எதுக்கு முகம் தெரியணும்? எதுக்கு முகம் தெரியணும்? நீங்க கேட்கறது என்ன கேக்குறீங்க? இல்ல வியாபாரம் இல்ல, அதை விடுங்க. ஒரு நல்ல ரசனை உள்ள ஒருத்தன் என்ன கேட்பான்? நல்ல ஒரு திரைக்கதை அதானே கேக்குறான். அதுல மூஞ்சி இல்லல்ல, முகரக்கட்டை இல்லல்ல, கதை தானே கேக்குறீங்க. கதாபாத்திரமா யாரு நடிக்கிறா? அதை விடுங்க. அது அப்புறம் நான் கேட்கறது, முதல்ல நீங்க கேட்கறது நல்ல ஒரு மூஞ்சா கொடுங்க. என்ன கேக்குறீங்க? நல்ல ஒரு கதை கொடுங்க, நல்ல ஒரு திரைக்கதை கொடுங்க, நல்ல ஒரு வசனம் கொடுங்க, நல்ல ஒரு இயக்கம் கொடுங்க, நல்ல ஒரு இயற்கையை காட்டுங்க. அதுக்குள்ள இந்த கதாபாத்திரம் உள்ள விடு. அப்ப நீங்க அது 4வது 5வது இடத்துல வர போகிறத நீங்கள் முகத்தை மட்டும் காட்டி படம் ஓடலை என்ன செய்வீங்க? தியேட்டர் எடுக்கிறீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கிறீங்க. எத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ உயிரோடு இருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். சின்ன படம் பண்ணி செத்து போயிட்டான் டிஸ்ட்ரிபியூட்டரு. சின்ன படம் எடுத்தால் ஊருக்கே மூட்டை கட்டிட்டு போனாங்க தயாரிப்பாளர்கள். நான் கேட்குறேன், யாரால வீட்டுக்கு போனாங்க சொல்லுங்கள் பார்ப்போம்? யாரால? பட ப்ரொடக்ஷனே ஸ்ட்ரைட்டா தியேட்டருக்கு ரிலீஸ் பண்றாங்க. அதை விடுங்க. பெரிய நடிகன் ஒரு 100 கோடி வாங்குறாரு, 150 கோடி வாங்குறாருன்னு அவனுல வச்சு படம் எடுத்தவன் தானே இன்னைக்கு ஊருக்கு போய் கிடக்குறான் முகவரியற்று. ஏன்னா அதுல தான் அவனுக்கு பெரிய நஷ்டம். நீங்க 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு படத்தை வாங்கி ஓடலனே வைங்க, அவன் செத்து போயிட மாட்டான். ஆனா 500 கோடி படம் எடுத்து 50 கோடி 80 கோடிக்கு ஒரு படத்தை வாங்கிட்டு போறவன் அந்த படம் ஓடலன்னு வச்சுங்க, ஓடிச்சுன்னே வைங்க, 25 கோடி ரூபா கிடைச்சது, 50 கோடி ரூபா நட்டம். 5 லட்ச ரூபா நட்டமாகும்போது செத்து போயிடுவானா? 50 கோடி வாங்கி செத்து போயிடுவானா? அப்போ உங்களெல்லாம் அழிச்சது யாரு? நீங்க சொல்ற அந்த முகரக்கட்டைகள் தானே. நான் என்ன சொல்றேன்னா, நீ அதை வாங்குறல்ல, அதை வாங்கும்போது நீ இதையும் வாங்கு. நீ கத்திரிக்காய், சொரக்காய், புடலங்காய் வாங்குறல்ல, சுண்டைக்காயும் வாங்கு, உடம்புக்கு நல்லது. அதை விட நல்லது இது. அப்ப நீ ஒரு படைப்பை எல்லாமா பாரு. நீ மொத்தம் 4 நடிகனை வச்சுக்கிட்டு அந்த படம் எடுத்து நான் அதை மட்டும்தான் போட்டு பார்ப்பேன்னா 40 படம் எடுக்கிற தரமான படைப்புகள் வருது இல்லை? அந்த தயாரிப்பாளர்களும் அந்த படைப்பு கலைஞர்கள் என்ன வருது? அவனும் எல்லாருக்கும் நீங்கள் ரஜினிகாந்த், அஜித், விஜய் படங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை தான் லைட்மேனுக்கோ மற்ற இருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கோ அடிப்படையாக சம்பாதிக்கிறாங்கல்ல. அவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் காக்கா முட்டைக்கும். காக்கா முட்டைக்கு தனி சம்பளம்லாம் இல்லை. சோறு போடுறவனுக்கோ, இப்போ ப்ரொடக்ஷனில் வேலை செய்கிறவங்களுக்கோ, லைட்மேனுக்கோ வேறு சம்பளம்லாம் இல்லை. எல்லாருக்கும் கால் ஷீட்டுக்கு ஒரே காசு தான். அதான் சொல்கிறேன், நீ அந்த படைப்பாக பார்க்குறல்ல, இதையும் கொடு. ஓடலையா 1 நாள் 2 நாள் பாரு. இல்லை நீ தான் ஒரு கணக்கு வச்சுருக்கீங்களே, 20 டிக்கெட்டு வரல, 20 டிக்கெட்டு 30 டிக்கெட்டு வந்தாலும் தேட்டரில் ஓட வைப்பாங்கன்னு சொல்லிட்டீங்களா? அது வரலன்னா கூட்டு காட்டிட்டு முடிச்சுட்டு போங்க. தேட்டரே கொடுக்க மாட்டேன்னா ஒரு படத்தை ஒரு பிள்ளைய கரு உருவாகும் போதே இதெல்லாம் பிறந்தாலும் உருப்படாதுப்பான்னு உள்ள கையை விட்டு கசிக்கி கறிக்கு போட்டுருவீங்களா? அது நேர்மை இல்லைல்ல. எல்லாரும் வாடறதுக்கு தானே, அதானே படைப்புங்கிறது அதானே. அது இல்லை கமர்ஷியலுக்கு மட்டும்தான், வியாபார நோக்கத்துல தான் இதெல்லாம் நடக்கல அப்படிங்கறது உங்களால ஏத்துக்க முடியுமா? நீங்க அதை அப்படி சொல்லவே கூடாதுங்கிறேன். நீங்க அப்படி சொல்லவே கூடாது. வியாபாரத்தை சுத்தி தானே சார் எல்லாமே. வியாபாரம் இதுல இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஒரு காக்கா முட்டை ரிலீஸே பண்ணல, நீங்க என்ன செய்வீங்க? நான் சொல்றேன், அது கூட யாராவது ஒரு முக்கியமான ஆள் வெளியிட வேண்டியது இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு படம் இது ஓடாது, இதை நாங்கள் வாங்க மாட்டோம்னு நீ எந்த வகையில் தீர்மானிக்கிற?
அப்படி வாங்கினா எல்லா பெரிய நடிகன் படமும் வாங்கி இன்னைக்கு தெருவில் நின்றுட்டு இருக்கல. நான் உதாரணத்துக்கு கேட்குறேன், நான் யாருக்கும் ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை, யதார்த்தத்தை சொல்கிறேன். லைக்காங்கிற ஒரு நிறுவனம் வந்தது, பல நூறு கோடிகளை கொண்டுட்டு வந்து போட்டு படம் எடுத்தாங்க. எடுத்த எல்லா படமும் பெரிய பெரிய நடிகர்கள், எல்லா பெரிய நடிகர்களும் நடித்தாங்க. அதுக்கு ஆடியோலாம் சிங்கப்பூரில் நடக்கும், மலேசியாவில் நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கும். இன்னைக்கு எல்லா அலுவலகத்தையும் இழுத்து பூட்டுவிட்டு ஏறக்குறைய இன்னும் அதுக்கு ஒரு மங்களம் பாடலை. ஏன் நடந்தது? அப்போ நீங்கள் வந்து கமர்ஷியலாக படம் எடுத்தீங்க தானே, கமர்ஷியல் படம் தானே எடுத்தீங்க, என்ன ஆச்சு? என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதை தீர்மானிக்காதீங்க. உங்கள்கிட்ட அதுக்கான இடம் இருக்குது, திரையரங்கம் இருக்குது, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இங்கே அதான் அங்கே பேசப்பட்டது. கேரளாவில் நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது? கர்நாடகத்தில் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் விட்டுருவானுங்களா? செருப்பால் அடிக்க மாட்டான். மும்பையில் என்ன நடந்தது, மகாராஷ்டிராவில் தெரியுமா? பால் தாக்கரே அடித்து உடைச்சாரு எல்லா தேட்டரையும். எந்த படம் வேணாலும் நீ ரிலீஸ் பண்ணிக்க, எந்த தேட்டராக இருந்தாலும் ஒரு ஷோவாவது இந்த மண்ணுக்குரிய இந்த இனத்துக்குரிய படைப்பை நீ போட்டே ஆகணும். போடலன்னா அடிக்கிறதுல அடுத்த கொளுத்திடுவேன் அப்படின்னாரு. பால் தாக்குற மாரி ஒரு முடிவு எடுத்து இறங்கினா என்ன ஆகுறது? அது நடக்காதுங்கிறதுலாம் இல்லை. அதனால அந்த அக்கறை படுறதுக்கு இங்க ஆள் இல்லை அப்படிங்கிறத சொல்ல ஆள் இல்லைங்கிறதுலாம் இல்லை. சோரம் போய் கிடக்குதுங்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, சொல்றது இல்லை, விட்ட நானே செஞ்சிருவேன். இன்னொரு பால் தாக்கரே மாதிரி பால் தாக்கரேன்னு அதான். அது ஏன் நான் யோசிச்சேன்னா அதான், உடனே நான் இது பிரகடனப்படுத்திக்கிறது இல்லை. இது உள்ள இருந்து வெடிச்சு வெளியே வந்து அது தானா ஒரு பாதையை அமைக்கிறது அது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் வேணாம். நீ வந்து இந்த மண்ணுக்குரிய படைப்பை இனத்துக்குரிய படைப்பை கொடுக்கும்போது போட்டே ஆகணும். நீ போடலைன்னு சொன்னால் சல்லியர்களுக்கு நடந்த மாதிரிலாம் தொடர்ந்து இப்படி நடக்காது. கண்டனம் தெரிவித்தாங்க, பேசினாங்க, சரி இது இப்படியே விட்டாங்க, அடுத்த ஒரு படைப்பு வந்து அதையும் இப்படியே விட்டுலான்னா இதெல்லாம் நடக்காது. எங்கே எப்போ சிக்கலாகும்னு சொல்லவே முடியாது. அதனால் இந்த வேலையெல்லாம் நிறுத்திக்கணும், எல்லாருமே நிறுத்திக்கணும். எவையெல்லாம் இதுக்கு பின்புலத்தில் இருக்கிறானோ, எவையெல்லாம் இதை தொடர்ந்து செய்யலாம், தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இவனுள்ள ஏறி மிதித்து தோல் மேலே ஏறிக்கிட்டு கடைசி வரைக்கும் அடிமையாக வச்சுக்கலான்னா எங்கள் தோல் மேலே தான் இருக்குது. அப்படியே பிடிச்சி கரகரன்னு சுற்றி கீழே அடித்தா தாங்காது. அதனால் ஏதாவது ஒரு இடத்துல நேர்மையோடு நடந்துக்கணும். இவ்வளவு தூரம் அநியாயம் பண்ணது போதும், இனிமேலாவது நியாயமாக நடந்துக்கணும்னு ஒருத்தர் யோசிக்கணும். இப்போ உங்களுடைய படங்களும் வரும் நாட்களில் மண் சார்ந்த படங்களாக தானே சார் இருக்க போகுது? வேற என்ன, எங்களுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி எடுத்தேன், இனிமேல் எப்படி எடுக்க, அதுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? அதான் சொல்கிறேன். நீங்கள் எனக்கு இது வரைக்கும் இனி நடக்காது அப்படின்னு நம்ம எப்படி எதிர்பார்க்குறது? அதனால கேட்குறேன். நடக்கட்டுங்கிறேன். நடந்தால் மறுபடியும் நடக்க வேண்டியது நடக்கும். அதான் சொல்கிறேன், எல்லா நேரத்திலும் இப்படி இருக்காதுங்கிறேன். அதுக்கு தான் மாற்றம் வரணுங்கிறோம். எதுக்கு நாக்கு வழிக்க இருக்குது சங்கங்கள்? அதான் நான் கேட்குறோம். சங்கங்கள் எதுக்கு? எல்லா சங்கத்தையும் கலைங்க. சங்கங்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்கமெல்லாம் இருக்கக்கூடாது, வருத்தப்படுற வாலிபர் சங்கமாக வைங்க, வருத்தப்படுற வயோதிகர் சங்கமாக வைங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னா ஓரமாக போய் விளையாடுங்கன்னு தான் சொல்லணும். எதுக்கு அதுக்கு சங்கம்? பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.